ஹலோ எவ்ரி ஒன். இந்த ஒரு வீடியோ உங்களோட லைஃப் ஸ்டைலை கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ண போகுது. அதை நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன். ஏன்னா இந்த ஒரு வீடியோவில் நம்ம பேச போகிற கண்டென்ட்டும் சரி, ப்ராஜெக்ட்டும் சரி, அந்த மாதிரியானது. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். மேபி நீங்கள் ஃபியூச்சரில் அந்த வீடியோவை பார்த்துட்டு மிஸ் பண்ணவும் செய்வீங்க. ஓகே, ஸோ அதனால் இப்போவே இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நெக்ஸ்ட் ஒரு 1 இயர் 2 இயரில் உங்களோட லைஃப் ஸ்டைல் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அதை நான் ஒரு 10 பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, Here, rules are enforced by structure, and wealth is created by consensus. Horizon, decentralized AI yield, real revenue, true utility. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா காயின் மார்க்கெட் கேப்குள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓரிசான் அப்படி சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஜூலை மந்த் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆன ஒரு கிரிப்டோ ப்ராஜெக்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 1061வது ரேங்க்ல இருக்குது. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இங்கே நிறைய டைப் ஆஃப் அல்ட் காயின்ஸ் இருக்குது, நிறைய டைப் ஆஃப் மீம் காயின்ஸ் இருக்குது, நிறைய காயின்ஸ் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான காயின்ஸ் இருக்கிற இடத்துல போன வருஷம் ஜூலை மந்த் வந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா 1061வது பிளேஸில் வந்து இருக்குது அப்படின்றது இட்ஸ் நாட் ஏ ஈஸி திங் கைஸ். நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்த்துக்கோங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயின் வந்து லிஸ்ட் ஆகும்போது $4 வந்து லிஸ்ட் ஆனச்சு. இப்போதைக்கு $55 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டேபிளாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃப்ளக்சுவேஷனும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. இது பெரிய பெனிஃபிட் இந்த காயினுக்கு. ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது நம்ம வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தோம் அப்படின்னா இங்கே பாருங்க, மார்க்கெட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா $7.37 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய மேக்ஸிமம் சப்ளைவும் டோட்டல் சப்ளைவும் சேமாக இருக்குது. அதாவது வெறும் 1,33,466 காயின் மட்டும்தான் டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, இப்போ தெரியுதுங்களா ஏன் வந்து $55 வந்து பார்த்தீங்கன்னா காயின் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு நியூ காயின் வந்து $55 வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகுது, இவ்வளோ ரேட் எப்படி போச்சுன்னு நம்ம யோசிக்க தோணும். பட் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ட்ரூத் என்னன்னா வெறும் 1,33,466 காயின் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை கம்மியாக இருக்கும் அந்த இடத்துல டிமாண்ட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது இந்த ப்ராஜெக்ட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெனிஃபிட்டாக நான் வந்து பார்க்குறேன். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய சர்க்குலேஷன் சப்ளையும் வந்து பார்த்தீங்கன்னா 1,33,466 தான் இருக்கணும் அப்படின்றதும் இங்கே வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டை 1 இயர் நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கும்போது இதோடைய ஆல் டைம் லோ வந்து பார்த்தீங்கன்னா $4 இருக்குது. ஆல் டைம் ஹை வந்து பார்த்தீங்கன்னா $59 இருக்குது. $59க்கும் இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சுக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 55 கிட்டத்தட்ட $4 தான் டிஃப்ரென்ஸ். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளக்சுவேஷன் இல்லாத இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயின் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால இதை நம்ம லாங் டேர்முக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ப்ராஃபிட் பண்ண முடியுன்றது இந்த இடத்துல நம்ம வந்து ப்ரூவ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டோட கம்யூனிட்டியை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா 95% வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷில் இருக்கும், 5% மட்டும்தான் பேரிஷில் இருக்கும். இது எப்படி சாத்தியம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து இவங்களுடைய டிஃப்ளேஷன் மெக்கானிசம் அப்படின்றத ஒன்று வந்து யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பர்னிங் ஆகும், சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரெடியூஸ் ஆகும், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து பம்ப் ஆகும் அப்படின்றது அந்த டிஃப்ளேஷன் மெக்கானிசம் வந்து இதை ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூட்டிலைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் இங்கே என்னென்னா நமக்கு வரக்கூடிய ரிவார்ட்ஸோ நமக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிறதுக்கு அங்கே ஒரு மெக்கானிசம் வந்து ஒர்க் ஆகுது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா 95% வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பையிங் மட்டும்தான் நடக்கும், 5% மட்டும்தான் செல்லிங் வந்து நடக்குதுன்றது அது இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட்ஸ். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பேன்கேக் ஸ்வாப்பில் லிக்யூரிட்டி வந்து ஃபுல்லி வந்து வச்சுருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய மெயின் பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது நான் ஓனர்ஷிப் லிக்யூரிட்டி பூல். ஓகேங்களா? இங்கே ஓனர்ஷிப்போ அட்மின் டீமோ யூசர்ஸோ யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிக்யூரிட்டி வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியாது. இது வந்து ஒரு ஆட்டோ லிக்யூரிட்டி பூல். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $2.16 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா லிக்யூரிட்டி இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகே, தென் அபவுட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் கிளிக் பண்ணிக்கலாம். இது இந்த ப்ராஜெக்டோட ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அட்ரஸ். ஸோ இதை காப்பி பண்ணி நம்ம பிஎஸ்சி ஸ்கேனில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபைடான ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அட்ரஸ். ஓகே, ஸோ பிஎஸ்சி ஸ்கேன் வந்தாச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து காப்பி பண்ணிட்டு வந்த அட்ரஸ் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணி சர்ச் வந்து கொடுங்க. ஓகே, ஸோ அப்படியே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிவிட்டு வெளில வந்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணும்போது ஸோ கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபைட் அப்படின்னு சொல்லி வந்துருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் கோடு வெரிஃபைடு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இன்னொரு மேஜர் பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ கோடட் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ரிவார்ட் சிஸ்டமாக வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஏன் நம்ம வந்து ஓகே ஏன் வந்து எடுக்கலாம் இன்வெஸ்டருக்கு ஆஸ் ஏ இன்வெஸ்டர் பர்ஸ்பெக்டிவ்ல இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணும் அப்படின்றத நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்காக நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து ப்ரீ கோடட் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ரிவார்ட் சிஸ்டமாக வந்து அதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் கோட் வெரிஃபைடான ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் BSC ஸ்கேனில். ஸோ டோட்டலாக இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரியான 15 டைப் ஆஃப் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ எல்லா ப்ராஜெக்ட்டுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடு வந்து படித்து பார்க்கும்போது நமக்கு இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்டோ இல்லை இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறது நம்ம இந்த இடத்துல வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது இந்த ப்ராஜெக்ட்டில் நமக்கு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெனிஃபிட்டாக நான் பார்க்குறேன். ஸோ ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓனர்ஷிப் லிக்யூரிட்டி பூல். ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான லிக்யூரிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேன்கேக் ஸ்வாப்பில் இருக்குது. ஓகே, ஸோ அப்போது நம்ம பேன்கேக் ஸ்வாப்பில் தான் நம்மளோட லிக்யூரிட்டி இருக்குன்னும் போது வென்எவர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காயின் வந்து நம்ம ஸ்வாப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவையான லிக்யூரிட்டி அங்கே இருக்கிறதால நம்ம ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அதை ஸ்வாப் பண்ணி வெளில எடுத்துக்க முடியும். இதோட கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அட்மின் கிட்டையோ இல்லை யூசர் கிட்டையோ இல்லை ஓனர் கிட்டையோ கிரியேட்டர் கிட்டையோ யாருமே வந்து கிடையாது. ஓகே, ஸோ அப்போ டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேன்கேக் ஸ்வாப்பில் நமக்கான லிக்யூரிட்டி நம்ம இருக்கும்போது ஸோ எப்பெல்லாம் நம்மளோட காயினை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வாப் பண்ணுறோமோ அப்போல்லாம் நமக்கு வந்து ஸ்வாப் வந்து ஆகும், கேன்சல் ஆகாது, காயின் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா குறையாது. ஓகே, ஸோ அப்போ தேவையான லிக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நமக்கு இருக்குது. இது நம்ம செகண்ட் பாயிண்ட்டாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா 1,33,466 காயின் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டோட்டலாகவே சப்ளைவே பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் சப்ளை டோட்டல் சப்ளை ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈவனாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் சர்க்குலேஷன் சப்ளை அப்படின்றத நம்ம வந்து மெயினாக வந்து பார்க்கணும். ஓகே, டோட்டல் சப்ளை இவ்வளோ இருக்குது அப்படின்னா சர்க்குலேட்டிங் சப்ளை வந்து எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? இப்போ ஓரிசானோட அஃபிஷியல் பிளாட்ஃபார்முக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இங்கே சர்க்குலேட்டிங் சப்ளை வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 66,330. ஓகேங்களா? ஸோ டோட்டல் எவ்வளோ 66,330 டிவைடட் பை 1,33,466. ஓகேங்களா? ஸோ இன்ட்டு 100 நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% பக்கம் காயின் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலேஷனில் இப்போதைக்கு வந்து இருக்குது. ஓகே, பேலன்ஸ் 50% வந்து பார்த்தீங்கன்னா காயின் இன்னும் மார்க்கெட்டுக்கே வரல. டெஃப்ளேஷன் மெக்கானிசம் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 45 செகண்ட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து ஓப்பன் ஆகும், அதில் நியூ காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு வரும். ஸோ இந்த மெக்கானிசமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா பர்ன் ஆகிட்டே இருக்கும். ஓகே, எப்படி பர்ன் ஆகும்? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இன்னைக்கு ஆஸ் ஆஃப் நவ் 8,471 காயின் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி வந்து பர்ன் ஆகியிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து பர்ன் ஆகின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்க்குலேட்டிங் சப்ளைலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பர்ன் ஆகியிருக்கும். ஸோ இதனால் உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை வந்து கம்மியாகிறதுல ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று ஸ்டேபிளாக இருக்கும் இல்லை வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெஃப்ளேஷன் மெக்கானிசம். அண்ட் வந்து பர்னிங் சிஸ்டமும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஓனரோ இல்லை வந்து அட்மின் கண்ட்ரோல்லையே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆட்டோ பர்ன் எக்கனாமிக் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா இது நடக்கிறதால இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் பெனிஃபிட் பாயிண்ட்டாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம் இந்த இடத்துல. ஓகேங்களா? இந்த ப்ராஜெக்டோட 5th பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்பாசிபிள் டு டம்ப் காயின் ப்ரைஸ். ஓகேங்களா? என்ன ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இவங்க ஒரு BNB ஸ்மார்ட் செயினில் இந்த ப்ராஜெக்ட் வந்திருக்கிறதால ஈகோ சிஸ்டமை ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா ஃப்ளெக்ஸி ஸ்டேக்கில் நான் போகிறேன். இங்கே போனது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.0082 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கடு ORI காயின் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ கிளைம் இன்ட்ரெஸ்ட் நான் அதை கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் மேக்ஸ் வந்து கொடுக்குறேன் 0.0082 காயின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட்டை நான் கிளைம் பண்ணுறதுக்கு WBNB காயினை வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு கேஸ் ஃபீஸாக வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ BNB தான் நம்ம கேஸ் ஃபீஸாக கொடுக்குறோம். ஆனால் இந்த இன்ட்ரெஸ்ட்டை கிளைம் பண்ணுறதுக்கு இங்கே WBNB அப்படின்ற ஒரு காயினை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 5 டைப் ஆஃப் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடுத்துட்டு இந்த கிளைமை வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு $100 ORI காயின் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளைம் பண்ணுறேன் அப்படின்னா 25% ஆஃப் WBNB வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துட்டு தான் இதை கிளைம் பண்ண முடியும். இதுக்கு வர்றதுக்கு 15 நாள் வந்து ஆகும். ஓகேங்களா? இதே 45 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் 25% கொடுத்தாலே 20% நீங்கள் கொடுத்தாலே போதும். ஓகேங்களா? அந்த உங்களுக்கு ORI காயின் வந்து 45 டேஸில் உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு வரக்கூடிய ORI காயினை நான் 100 டேஸுக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10% ஆஃப் WBNB கொடுத்தா போதும்.
இதே 150 டேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா 5% ஆஃப் WBNB நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய $100 ஒர்த்துள்ள ஓவரையை நீங்கள் வெளில எடுத்துக்கலாம். இதே நான் 180 டேஸ் வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு WBNBயும் கொடுக்க தேவையில்ல. 180 டேஸ் போட்டுட்டு உங்களோட கிளைம் நீங்கள் கொடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பர்ன் WBNBயில் வந்துடும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்ரி சிங்கிள் செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அந்த ஓஆர்ஐ காயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். இந்த இடத்துல கிளைம் அப்படின்றத நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும். ஸோ இந்த இடத்துல மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஓஆர்ஐ காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். நீங்கள் ஜஸ்ட் வந்து கன்ஃபார்ம் கொடுத்து கிளைம் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்கள் மெயினாக நோட் பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து BNB ஸ்மார்ட் செயினில் பில்ட் பண்ணப்பட்ட ஒரு காயின் அப்படின்றதால அவங்களுடைய ஈகோ சிஸ்டமை ஸ்ட்ராங்காக இவங்க ஃபாலோ பண்ணுறதால ஓஆர்ஐ காயினை நீங்கள் கிளைம் பண்ணணும் அப்படின்னா WBNB காயினை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ன் பண்ணிட்டு தான் இந்த காயின் வந்து வெளில எடுக்க முடியும். ஓகேங்களா? இதில் 6th பாயிண்ட் வந்து நான் மேஜராக வந்து என்ன வந்து பார்க்குறேன் அப்படின்னா YWBNB அப்படின்ற காயின் வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்க்கணும். ஓகே, ஏன் நீங்கள் வந்து ஓஆர்ஐ காயினே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ன் பண்ணிவிட்டு ஓஆர்ஐ காயினே நீங்கள் வெளில எடுக்கலாம்ல. இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓஆர்ஐ காயின் வந்து நீங்கள் அங்கேயே பர்ன் பண்ணுதுன்னும் போது ஆல்ரெடி சப்ளை வந்து 50% சர்க்குலேஷன் சப்ளை தான் இருக்குது. அதே காயினை நம்ம நிறைய பர்னிங் வந்து நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ரொம்ப கம்மியாகும் போது இருக்கிற காயின் வச்சு காயின் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக போகும். ஓகேங்களா? ஸோ அப்போ மேபி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா டம்பும் பம்பும் வந்து அடிக்கடி நடக்கிறதால பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஷேஷன் அதிகமாகும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த காயினோட ஸ்டேபிலிட்டியை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இந்த BNB ஸ்மார்ட் செயினில் இருக்கக்கூடிய WBNB காயினை பர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் எடுக்கணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் நீங்கள் வந்து பார்க்கணும். ஸ்மால் டம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. அதாவது ஒரு காயினை வந்து பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பம்பில் போகுது டம்ப் பண்ணுறதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரௌட் ஒன்று இருக்கும். ஓகே, இவங்களை ஸ்மால் டம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்க வந்து இந்த இடத்துல பண்ண மாட்டாங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓஆர்ஐ காயினை நீங்கள் வந்து கிளைம் பண்ணணும் போது WBNB அப்படின்ற ஒரு ரியல் அசட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துட்டு உங்களோட ஓஆர்ஐ காயின் நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பேர் வந்து அதை பண்ண மாட்டாங்க. அதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா காயின் ப்ரைஸ் வந்து டம்ப் ஆகாது. அதனால தான் இன்றைக்கி மேக்ஸிமம் நீங்கள் சார்ட் வந்து நீங்கள் பார்க்கும்போது தெரியும் நம்மளுடைய ஓஆர்ஐ காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறத உங்களால் வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்ஸுக்கு நீங்கள் வந்து போங்க. ஸோ பேன்கேக் ஷாப்பே வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா காயின் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதிக ஃப்ளக்ஷேஷன் இல்லாமல் வந்து ப்ராப்பராக வந்து ஒரே ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக வந்து போயிட்டு இருக்குது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? $50 to $60 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஸோ ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஸ்மால் டம்பர்ஸ் கிட்டேருந்து வந்து பார்த்தீங்கன்னா காயின் வந்து சேஃபாக வந்து இருக்குது. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஓஆர்ஐ காயினை நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கு WBNB அப்படின்ற ரியல் அசட்டை நீங்கள் கொடுத்துட்டு தான் அங்கே கிளைம் பண்ணுறீங்க. ஓகே, ஏன் வந்து BNBயே கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா BNB அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பினான்ஸோட ஓன் காயின். ஓகேங்களா? ஸோ இது வந்து டெஃபி பிளாட்ஃபார்முக்காக கிரியேட் பண்ணப்பட்டது தான் ரேபிட் BNB. ஓகே, அப்போ ஒரு ஒரிஜினல் காயினை வந்து பார்த்தீங்கன்னா டெஃபி பிளாட்ஃபார்மில் டேரெக்டாக உங்களால் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓகே, அதுக்காக கிரியேட் பண்ணப்பட்டது தான் WBNB டோக்கன். அப்போ காயினை வந்து டெஃபி பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ண முடியாது, அது ரொம்ப ப்ராப்ளம் தருன்றதால தான் அதுக்கு ஈக்குவலண்ட்டான டோக்கனை வந்து பார்த்தீங்கன்னா பினான்ஸ் வந்து ஆல்ரெடி கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ அந்த WBNB காயினை நீங்கள் கொடுத்துட்டு இந்த ஓஆர்ஐ காயினை நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இது ப்ராசஸ். ஓகேங்களா? இது இந்த ப்ராஜெக்டோட 6th பெனிஃபிட். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7th பெனிஃபிட் வந்து ஆட்டோ பர்ன் மெக்கானிசம் அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக தான் நடக்கும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா காயின் ஸ்டெபிலிட்டி அண்ட் க்ரோத்தை வந்து பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக வந்து வச்சுக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு கான்ட்ரிபியூஷன் அப்படின்றத நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட இருக்கக்கூடிய காயினை வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல நான் வந்து எடுக்கணும் அப்படின்னா கான்ட்ரிபியூஷன்ன்றது என்னது, உங்களுக்கு கீழே ஒரு சர்டன் டீம் வந்து ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கு. அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்கம்லேருந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது எப்படி உங்களுக்கு டீம் இன்கம் என்ன மாதிரி கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ எனக்கு பர்சனலாக வந்து வாட்ஸ்அப் வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுக்கணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு டீம் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கு. ஏன்னா என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் டோட்டல் டீம் ஒரு 1.47 காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக் ஆகிருக்கு. ஓகேங்களா? நான் ஆவரேஜாக சும்மா டெஸ்டிங் பர்பஸ்க்காக இது பண்ணது தான். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 0.0003 காயின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்குது. இந்த காயினை நான் வந்து எடுக்கணும் அப்படின்னா ஒன்று நீங்கள் WBNB காயினை வந்து பர்ன் பண்ணிட்டும் எடுத்துக்கலாம், இல்லைனா பர்ன் ஓஆர்ஐ கொடுத்தும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா காயின் வந்து பர்னிங் வந்து பண்ணியே ஆகணும். WBNB நீங்கள் பர்ன் பண்ணுறதால வந்து பார்த்தீங்கன்னா எந்த காயினுக்கு பெனிஃபிட் இருக்கும், BNB காயினோட க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கும். ஏன்னா பர்ன் ஆகுதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே கொடுக்கக்கூடிய காயின் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு டெட்
ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அட்ரஸுக்கு வந்து போயிடும். அது நோ ஒன் கேன் யூஸ். ஓகே, ஸோ அப்போ சப்ளை கம்மியாக இருக்கிறதால டிமாண்ட் கண்டிப்பாக வந்து அதிகமாகும். ஓரையிலையும் இவங்க இதை தான் பண்ணுறாங்க. அப்போ சர்க்குலேட்டிங் சப்ளைவே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50% தான் இருக்குன்னும் போது நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய ரெவென்யூவோ இல்லை இன்ட்ரெஸ்ட்டோ ரிவார்ட்ஸோ நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஓரை காயினை நீங்கள் கொடுத்துட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே சேம் ஃபார்முலா 15 டேஸில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 25% ஆஃப் ஓஆர்ஐ காயினை கொடுத்துட்டு தான் நீங்கள் வந்து பண்ண எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு $100 ஈக்குவலண்டான ஓஆர்ஐ காயின் வந்து உங்களுக்கு டீம் இன்கம் வந்திருக்கு அப்படின்னா 25% ஆஃப் ஓஆர்ஐ காயின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ன் பண்ணிட்டு தான் பேலன்ஸ் இருக்கிற 75% உங்களுக்கு வந்து கை கிடைக்கும். ஓகேங்களா, இதே 45 டேஸில் நீங்கள் போகிறீங்கன்னா 20% ஆஃப் ஓஆர்ஐ காயின் வந்து நீங்கள் பர்ன் பண்ணணும். 100 டேஸ் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா 10% ஆஃப் ஓஆர்ஐ காயினை நீங்கள் பர்ன் பண்ணணும். 150 டேஸ் நீங்கள் போகிறீங்கன்னா 5% ஆஃப் ஓஆர்ஐ காயினை நீங்கள் பர்ன் பண்ணணும். 180 டேஸ் நீங்கள் போகிறீங்கன்னா எந்த ஒரு காயினை நீங்கள் பர்ன் பண்ண தேவையில்ல. டேரெக்டாக நீங்கள் 180 டேஸ் வந்து போட்டுட்டீங்க அப்படின்னா அப்ரூவ் கொடுக்கும்போது 180 டேஸுக்கு வந்து எவ்ரி சிங்கிள் செகண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காயின் வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். நீங்கள் வெனவர் எப்போ உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போ நீங்கள் வந்து கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதனால் வந்து இந்த சிஸ்டமில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காயின் ஸ்டெபிலிட்டி அண்ட் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ஸ்ட்ராங்காக இருக்குன்றதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ 8th இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து நான் சொல்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டையோ இல்லை ரிவார்ட்ஸையோ நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் வந்து இருக்குது. இது கூலிங் பீரியட்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதை நீங்கள் கிளைம் பண்ணணும்னா அதுதான் நான் இங்கே சொன்னேன். நீங்கள் காயின் பர்ன் பண்ணிவிட்டு 15 டேஸோ இல்லை 45 டேஸோ இல்லை 100 டேஸோ 150 டேஸோ 180 டேஸோ நீங்கள் கொடுத்து அந்த டைம் பீரியட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி சிங்கிள் செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெனிஃபிட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க இல்லையா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் பீரியட் ஆர் கூலிங் பீரியட்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு டீம் இன்கம் வந்துடுது, பட் நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் ஃபுல்லாக எடுத்து அதை கொண்டு போய்ட்டு மார்க்கெட்டில் நல்லா செல் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நீங்கள் 25% ஆஃப் ஓஆர்ஐ காயினை கொடுத்து 15 டேஸ் வரைக்கும் நீங்கள் அதை எடுக்கலாம். இமீடியட்டாக எடுக்க முடியாது. 15 நாள் வரும். ஒவ்வொரு செகண்டுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கும். 45 நாள் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒவ்வொரு செகண்டுக்கும் 45 நாள் உங்களுக்கு வரும். 100 நாளுக்கு அந்த இன்கம் வேணும்னா ஒவ்வொரு செகண்டுக்கும் உங்களுக்கு 100 நாள் வரும். 180 டேஸ் கொடுக்குறீங்கன்னா ஒவ்வொரு செகண்டுக்கும் 180 நாள் கிடைக்கும். இது மாதிரியான கூலிங் பீரியட் சிஸ்டம் இவங்க வச்சுட்டு இருக்கிறதால காயின் வந்து உடனடியாக உங்களுக்கு பல்கான காயின் கை கிடையாது. நீங்கள் கொண்டு போய்ட்டு மார்க்கெட்டில் அதை செல் பண்ண மாட்டீங்க. ஸோ காயினோட ஸ்டெபிலிட்டி ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்குன்றது தான் இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் பார்க்கக்கூடிய 8th ஸ்ட்ராங்கான பாயிண்ட். ஓகேங்களா, மெனு பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஃப்ளெக்ஸி டெபாசிட் ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே வந்தீங்கன்னா ஸ்டேக் பதில் அன்ஸ்டேக்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். 1.3 காயின் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கேன். மேக்ஸிமம் கொடுத்துட்டு அன்ஸ்டேக் ஓஆர்ஐ நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பிஎன்பி கேஸ் ஃபீஸ் வந்து எடுத்துக்கும். அப்படியே கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா எந்த சின்ன சார்ஜஸுமே இல்லாமல் 1.3னா 1.3 அதே வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ அன்ஸ்டேக் எனி டைம் வித்தவுட் ஃபீ அப்படின்றது இந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ராங்காக வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபண்ட் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பிளாட்ஃபார்மில் உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் வச்சுட்ருக்கீங்க. எப்போ உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சியோ உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் வந்து அன்ஸ்டேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருந்துடலாம். அன்ஸ்டேக் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் எங்கே போகணும், மெனு பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஸ்வாப் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்வாப் கொடுத்துட்டு ஓஆர்ஐ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் கொடுத்துட்டு டேரெக்டாக நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லைனாலும் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. டோக்கன் பாக்கெட்னா கீழே ட்ரேட் வாங்க, சேஃப் பால்னாலும் ட்ரேட் வாங்க, ட்ரஸ்ட் வேலட், மெட்டாமாஸ்க் நீங்கள் அங்கேயே நீங்கள் டேரெக்டாக போயிட்டு உங்களுடைய ஓஆர்ஐ காயினை மேலே வந்து கொடுத்துட்டு ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்டான யூஎஸ்டி வரும். ஜஸ்ட் அப்ரூவ் கொடுத்துட்டு நீங்கள் இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரால் பண்ணிட்டு போயிடலாம். எல்லா டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சிலையும் நம்மளோட லிக்விடிட்டி வந்து இருக்குன்றத நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்க்கணும். இது 9th ஸ்ட்ராங்கான பாயிண்ட். ஓகேங்களா, ஸோ 10th பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த ப்ராஜெக்டில் உங்களுக்கு ஒவ்வொரு 3 மணி நேரம் 36 நிமிஷத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டுருக்கும். நீங்கள் டீமாக எடுக்கிறீங்கன்னா ரிவார்டும் வந்துட்டுருக்கும். ஒவ்வொரு 45 செகண்டுக்கும் ஒரு நியூ பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகும். அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட காயின் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு வரும். சர்க்குலேஷனுக்கு வரக்கூடிய காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பர்னிங் வந்து ஆகும். ஆட்டோமேட்டிக்காக பர்னிங் ஆகிற காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டு பர்சன்டேஜ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அது இன்டைரக்டாக சப்போர்ட் பண்ணும். இது காயினோட ப்ரைஸை ஸ்டேபிளாகவும் ஹை பொட்டன்ஷியலான க்ரோத்துக்காகவும் இது சப்போர்ட் பண்ணும். ஸோ இது தாங்க இந்த ப்ராஜெக்ட். ஓகேங்களா,
ஸோ ரொம்ப டெக்னிக்கலாக இல்லாமல் எந்த அளவுக்கு புரியணுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு டாப் 10 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த ப்ராஜெக்டில் நான் வந்து உங்களுக்காக சொல்லியிருக்கேன். ஓரிசான் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா நாட் ஓன்லி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிப்டோ ப்ராஜெக்ட், இவங்க வந்து பார்த்தோன்னா ஒரு ஏஐ பிளாட்ஃபார்மும் கூட. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டேஃபி ப்ளஸ் ஏஐ இது ரெண்டும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபை பிளாட்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இவங்களோட சப்போர்ட் சிஸ்டமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ChatGPT மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இதை பற்றி என்ன டீட்டெயில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டாலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து மாதிரி ரிப்ளை வந்துட்டு இருக்கும். ஒரு ப்ராப்பரான ஜிபிடி சிஸ்டமை தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சப்போர்ட்டாகவே வச்சுருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்போது இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான பாயிண்ட்ஸ் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல காயின் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் மார்னிங் வந்து பண்ணவே முடியாது. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த இடத்துல மேனுவல் ரிவார்ட் டிஸ்ட்ரிபியூஷனும் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அட்மின் ஃபீஸ் சேஞ்சிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் பண்ண முடியாது. ஓகேங்களா, அதே மாதிரி அட்மினோ கிரியேட்டரோ ஓனரோ இல்லை யூசர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா லிக்யூரிட்டியை வந்து எடுக்க முடியாது. பட் இந்த ப்ராஜெக்டில் ஃபுல்லி ப்ரீ கோடட் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எக்கனாமிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. சார் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டீமோட எந்த கண்ட்ரோலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டில் வந்து கிடையாது. அடுத்து ஆட்டோ பர்னிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டில் வந்து இருக்குது. அடுத்து ஆட்டோ ஈல்டு கால்குலேஷன் மூலயமா வந்து பார்த்தோன்னா நமக்கு ஈல்டு வந்து ப்ராப்பராக வந்து கிடச்சிட்ருக்கு. ஆட்டோ சப்ளை ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல இருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒவ்வொரு பர்னிங்கும் சப்ளை வந்து பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிடக்ஷன் ஆகி நமக்கு காயினோட ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தோன்னா இது க்ரோத் பண்ணுது. ரெண்டாவது ஆட்டோமேட்டிக்காக ட்ரெஷரி க்ரோத்துக்கும் வந்து பார்த்தா இது சப்போர்ட் பண்ணுது. நீங்கள் இங்கே பண்ணக்கூடிய ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லையும் சின்ன சின்ன ஃபீஸோ இல்லை எதுனாலுமே கூட வந்து பார்த்தோன்னா டேரெக்டாக வந்து பார்த்தா ட்ரெஷரிக்கு வந்து போகும். ட்ரெஷரிக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் வந்து பார்த்தா இங்கேருந்து போகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஎஸ்டிடியை கொடுத்துட்டு இந்த ஓஆர்ஐ காயின் வாங்குறீங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த யூஎஸ்டிடி லிக்விடிட்டிக்கு போகும். ஸோ அதில் வர சின்ன சார்ஜஸ் வந்து பார்த்தோன்னா ட்ரெஷரிக்கு டேரெக்டாக வந்து போகும். தென் ஓஆர்ஐ ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஷரிக்கு வந்து போகும். சின்ன டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஷரிக்கு வந்து போகும். ட்ரேடிங் ஃபீஸும் அங்கே தான் வந்து போகும். ஸ்டேக்கிங்லேயோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீம் இன்கம்மை வந்து பர்ன் பண்ணும்போது எடுக்கிற ஃபீஸும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஷரிக்கு தான் வந்து போகும். ஸோ பர்ன் பண்ணுற ஃபீஸும் அங்கே தான் போகும், செல் பண்ணுற ஃபீஸும் அங்கே தான் போகும். ஸோ அப்போ ட்ரெஷரி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டோட பேக் போன். ஸோ அப்போது இந்த ப்ராஜெக்டோட ஒரு பேக் சப்போர்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஷரி வந்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ட்ரெஷரி க்ரோத்தாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்குது. டிஃபால்ட்டாக வந்து மேனுவல் மின்டிங்கோ மாடிஃபிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டில் பண்ண முடியாது. ஸோ இத்தனை விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டில் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனாவது பிளேஸில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராஜெக்ட் லான்ச் ஆகியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் எத்தனாவது பிளேஸில் இருக்குன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நான் ஜஸ்ட் ஓவரை கிளிக் பண்ணுறேன். ஸோ 1063வது ரேங்க்கில் வந்து இருக்குது. இன்னைக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான காயினில் இந்த ப்ராஜெக்ட் வந்து 1063வது ரேங்க்கில் இருக்குது. அப்படின்னா மெயின் காயின் மார்க்கெட் கேப்பில் வந்து நீங்கள் மார்க்கெட் கேப் கிளிக் பண்ணுங்கள். மார்க்கெட் கேப் 7.37 மில்லியன் இருக்குது இல்லையா. இது நிறையா ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேஞ்சர் சிம்பிள் மாதிரி வச்சுருப்பாங்க. என்னென்னா ப்ராப்பரான மார்க்கெட் கேப் வந்து பார்த்தோன்னா வெரிஃபைடு ஆகலைனாலும் சரி, சர்க்குலேட்டிங் சப்ளை வந்து பார்த்தோன்னா வெரிஃபைடு ஆகலைனாலும் சரி, அங்கே எல்லோ கலரில் வந்து பார்த்தோன்னா டேஞ்சர் சிம்பிள் இருக்கும். சரி, இது கிளியராக இல்லாத ப்ராஜெக்ட் எல்லாமே ரேங்கிங்கில் லாஸ்ட்டில் இருக்கும். ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபைடான எல்லா ப்ராஜெக்ட்டும் ரேங்கிங்கில் முன்னாடி இருக்கும். ஸோ அப்போ இவங்க எதையுமே ஹிட்டன் வந்து பண்ணலை. மார்க்கெட் கேப் ப்ராப்பராக இருக்குது, சர்க்குலேட்டிங் சப்ளை ப்ராப்பராக இருக்குது. ஓகேங்களா, இது 2 விஷயம் போதுமானது. லிக்விடிட்டியும் வந்து பார்த்தோன்னா ப்ராப்பராக இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா காயினோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக அந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டை வந்து ஓனாக வந்து ரிசர்ச் வந்து பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஃபர்தராக வந்து கேளுங்க. ஓகேங்களா, ஸோ நான் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம இதுக்காக ஜூம் மீட்டிங் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்தியாவுக்குள்ளே எங்கேனாலும் டீம் பண்ணணும்னாலும் வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன். இல்லை ஸ்ரீலங்காவில் இருக்கீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு டேரெக்டாக வந்து நம்ம வந்து டீம் சப்போர்ட் எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா, ஸோ இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் வந்து டாப் டு பாட்டம் என்ன சப்போர்ட்னாலும் வந்து இறங்கி பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து ரெடியாக இருக்கிறோம். ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து டெஃபினட்டாக ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸில் வந்து லைஃப் கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆகும். நெட்வொர்க் லீடர்ஸாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இங்கே நார்மல் நெட்வொர்க் பிளான் வந்து கிடையாது. இந்த பிஸ்னஸ் பண்ணுறது 1 லெக் 3 லெக் அந்த மாதிரியான கான்செப்ட் இங்கே கிடையாது. இங்கே ஒரு மேத்தமெட்டிக் கால்குலேஷன் மூலயமா தான் இது ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ டீம் இன்கம் வந்து உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா வந்து இருக்குது. இந்த ஃபார்முலா வந்து பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தா ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் அவங்க கோடடாகவே வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது வெயிட் கோஎஃபிஷியன்ட் into your team contribution divided by total network contribution into total daily released token
இன்ட் 80% அப்படின்றது தான் இதோட ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ நீங்கள் நெட்வொர்க் லீடராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணால் எவ்வளோ இன்கம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சால் ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். இன்டர்நேஷனல் லெவலில் நிறைய லீடர்ஸ் வந்து உள்ளே ஜாயின் பண்ணாலுமே கூட இந்த ஃபார்முலா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி யாருக்கு ரிவீல் பண்ணலை. ஸோ இந்த ஃபார்முலா எப்படி ஒர்க் ஆகுதுன்றது எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டை எடுத்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இதில் நீங்கள் என்ன மாதிரியான பிஸ்னஸ் பண்ணால் என்ன மாதிரியான இன்கம் வரும், ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும், எப்படி பிஸ்னஸ் கொடுக்கணுன்றதுக்கான விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா ரிவீல் பண்ணால் மட்டும்தான் அது உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும். இது காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள். இந்த ப்ராஜெக்ட்டை பெரிய லெவலில் கொண்டு போகலாம். உங்களுக்கு தேவையான அத்தனை சப்போர்ட்டை நான் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இயர் இந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே செட்டிலாக இருப்பீங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த ஒரு வார்த்தையை மைண்டில் வச்சுக்கிட்டு ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டரோ இல்லை நெட்வொர்க் லீடர்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டை சீரியஸாக அப்ரோச் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.